Hey beauties, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you are doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் அப்போ ப்ளம் கேக் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டு. அதோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரம்லாம் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. கலகல ரோஸ் குக்கி அதிரசம் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. நிறைய செஞ்சுருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் சர்க்கரை எடுத்துக்கினாங்க. வாங்க இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் 1 kg செய்யலான்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் 1.5 kg கேக் பேக் பண்ணோம். மாவு நல்லா நைஸாக ஜல்லடை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு இதில் நல்லா இது பண்ணிக்கணுன்னா நல்லா இருக்கும். கட்டி கட்டியாக இருக்காது. அதனால ஸோ இப்போ வந்து நம்ம கேரமெல் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அக்கா வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணாங்க இந்த கேரமெல்லை. பாருங்க நல்லா கொதிக்குது. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. ஆல்ரெடி வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வைனில் வந்து ஊற வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து கேக்கு நல்லா ஃப்ளேவர்டாக நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த மைதா மாவில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம கேரமெல் நல்லா கொதிக்குது இப்போ. இது பார்த்தீங்கன்னா வைனு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுன்றதுனால கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சினமான் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான பட்டர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கணும். நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ பட்டர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ணிடலாம். அடுத்ததாக கண்ட்ரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை. ஸோ நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப போட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கினாவே நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 5 எக்ஸ் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக்கு நல்லா சூப்பராக ப்ளஃபியாக நல்லா வரும். ஸோ மீன்வைல் நம்ம வந்துட்டு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறதுக்கோசரம் செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எக்ஸும் போட்டு நல்லா பீட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சோட தோலை வந்து கொஞ்சமாக துருவி இதில் சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா என்ஹான்ஸ் கொடுக்கும் ப்ளம் கேக்கு. இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம
ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமெல்ல இதில் சேர்த்துடலாம். ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணோன்னா நல்லா பண்ணலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட் போட்டு கேக்கை செட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இது மேலே பாதாம் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெரிய கேக்கு எல்லாம் ரெடி செட். இன்னும் ஹீட் ஆகின்னு இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் குட்டி கேக்கும் ரெடி பண்ணிட்டோம். அதையும் வந்துட்டு நம்மளோட மோல்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஓவனில் நம்ம 2 கேக்கும் வச்சாச்சு. வச்சு நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணின்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தா 75 மினிட்ஸ் நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அக்கா வந்து நிறைய கேக் செஞ்சுருக்காங்க. ப்ளம் கேக் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எதை சமைச்சாலும் நம்ம இஷ்டப்பட்டு சமைச்சா கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஸ். மிட்நைட் 12 o'clock வந்துட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. ஆல்ரெடி ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நானும் அக்கா பாப்பா வந்து லேட்டாக போனோம். கிறிஸ்மஸ்ன்றதுனால அவ்வளோ நேரத்தில் எல்லாம் கூட நிறைய ஜனம் எல்லாம் போயின்னு இருந்தாங்க. ஆட்டோஸ் எல்லாம் கூட போயின்னு இருந்தது. சர்ச் மாஸ் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போய் உள்ளே சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போயிட்டு சர்ச் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு
வந்தோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ப்ளம் கேக் கொடுத்தாங்க. சர்ச்சில் மாஸ்க்கு போனவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு. எல்லாம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி ஏஞ்சி திருப்பி 7 o'clock எல்லோரும் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி திருப்பி மத்தியானம் பிரியாணி செஞ்சாங்க வீட்லேயே. பிரியாணி, 65, பாயாசம், ரைத்தா எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம், ரைத்தா எல்லாமே சாப்பிட்டோம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அக்கா எல்லாம் கையிலே செஞ்சுருக்கிற டெக்கரேஷனு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஹேண்ட்மேடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே நிறைய திங்ஸ் ஹேண்ட்மேடாக பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. பாருங்கள் வீடையே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட்மேட் திங்ஸு, அப்புறமா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Love you all. Bye bye beauties.